வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் நம்ம மருத்துவ நேர நிகழ்ச்சியில் பல பயனுள்ள தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் முக்கிய பிரச்சனையான முழங்கால் மூட்டு வலி பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக இளைஞர்களிடத்தில் இருக்கும் முழங்கால் மூட்டு வலி, அதனுடைய காரணம் என்ன, அதற்கான சரியான தீர்வு என்ன என்பது பற்றி நம்மளுடன் பகிர்ந்து கொள்ள வருகை தந்துள்ளார் சிறப்பு மருத்துவர், தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி டிபார்ட்மெண்ட்டின் தலைமை மருத்துவர் டாக்டர் லியோனார்ட் பொன்ராஜ் அவர். வணக்கம் டாக்டர். வணக்கம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர், வயதானவர்களுக்கு மட்டும்தான் அந்த மூட்டு வலி பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கும் மூட்டு வலியினால் அவதிப்படல், டிக்கி செல்வம் சிறுவர்களும் சரி, வேலைக்கு செல்வர்களும் சரி, அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? நீங்கள் சொன்ன மாதிரி வயதானவர்களுக்கு மூட்டு வலி அது தேய்மானத்தால் வர்றது. ஆனால் இளைஞர்களுக்கு மூட்டு வலின்றது பெரும்பாலும் அடிபடுறது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுனால வரலாம், ஏன்னா பைக் ஆக்சிடென்ட்னால வரலாம். இதெல்லாம் அந்த காயங்கள், வலிகள் இளைஞர்கள்ட்ட பரவலாக இருக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்னால கீழே விழுறது, பைக்லேருந்து கீழே விழுறது, அந்த அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துமா டாக்டர்? நல்ல கேள்விங்க. பாதிப்பு கட்டாயம் ஏற்படும். ஒரு எலும்பு உடஞ்சாலோ ஜவ்வு கிழிஞ்சாலோ அது உடனே தெரியும், காமிச்சு கொடுத்தோம். அவங்களுக்கு டிசபிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்கள ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியாது, மற்றபடி நடக்கும்போது நொண்டுவாங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் அவங்க டாக்டர்கிட்ட வர்றது இல்லையா டாக்டர்? வலின்னு வருவாங்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ராக்சர் ஒன்றும் இருக்காது, ஜவ்வு ஒன்றும் கிழிஞ்சிருக்காது, சரி வலிக்கு மருந்து கொடுப்போம். சரி டாக்டர். அந்த மருந்து சாப்பிட்டு மறுபடியும் வலின்னு வருவாங்க. அப்போ தான் நம்ம மற்றது எல்லாமே நார்மலாக இருக்கும்போது இந்த முட்டில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜவ்வுகள் இருக்குது. ஆங்கில மொழியில் வேறு பேர் இருக்குது. சரி டாக்டர். ஆனால் நம்ம தமிழில் எல்லாத்தையுமே ஜவ்வு தான் சொல்கிறோம். அதனால கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். இதுதான் ஒரு முட்டு ஜாயிண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொடை எலும்புக்கும் கால் எலும்புக்கும் நடுவில் ஒரு ஜவ்வு இருக்குது. சரி டாக்டர். அது மினிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் ஷாக் அப்சர்வர். புரிஞ்சுங்களா? அது ஒரு ஜவ்வு. அப்புறம் இந்த தொடை எலும்பையும் கால் எலும்பையும் லிங்க் பண்ணுற ஒரு ஜவ்வு இருக்கும், அது ஏசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த மினிஸ்கஸ்க்கும் இந்த ஏசிஎல்க்கும் கடந்த 40-50 வருஷமாக நல்லபடியான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஜவ்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொடை எலும்பினுடைய கடைசியில் இதுக்கு லைனிங் ஜவ்வு, இல்லைன்னா ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு சொல்லுவோம். இதுதான் வயசானவங்கள முட்டி தேஞ்சு போச்சு, மூட்டு மாற்று சிகிச்சை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ இளைஞர்களுக்கு, வயசானவங்களுக்கு அது தேஞ்சு போச்சுன்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். இளைஞர்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அதுக்கு தான் இப்போ நவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு. எந்த விதமான பாதிப்புகளால் இந்த மூட்டு வலி வருகிறது டாக்டர்? தொடை எலும்பினுடைய கடைசி இது அந்த மூட்டுக்குள்ளே வர்றது ஃபெமரல் காண்டைல்னு சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினால கீழே விழுந்தாலோ, பைக்லேருந்து கீழே விழுந்தாலோ, இந்த 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 ஜாயிண்ட்டுக்குள்ள இந்த ஜவ்வில் ஒரு 50 பைசா இல்லைன்னா ₹1 சைஸுக்கு ஒரு அந்த ஜவ்வு, அந்த காட்லேஜ் இழக்க நேரிடுது. இப்போ இது வயசானவங்களுக்கு ஆச்சுன்னா நம்ம முந்தி பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். பட் சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு குறிப்பாக 18லேருந்து 40 வயசு வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டிஃபெக்டை எப்படி ட்ரீட் பண்ணி அந்த டிஃபெக்டை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது, அதுதான் செய்தாகணும். ஸோ பைக்லேருந்து விழுந்தா கூட அவ்வளோ டிஃபெக்ட் ஏற்படுமா டாக்டர்? நல்லா ஏற்படும். அது என்னென்னா அந்த விழுந்துற இம்பேக்டில் அந்த ஜவ்வு முதல்ல அடி வாங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஜவ்வு பாதிக்கப்படுது. நாளடைவில் அந்த ஏரியாவுக்கு ரத்த ஓட்டம் குறையுது. ரத்த ஓட்டம் குறையிறதுனால அந்த அந்த அங்கே இருக்கிற ஜவ்வு பஞ்சு மாதிரி சாஃப்ட் ஆகிடுது. அது நல்ல கண்ணாடி மாதிரி ஹார்டாக இருக்கும். நாளடைவில் அது பஞ்சு மாதிரி சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா அது பேஷண்ட், அந்த பர்சன் நடக்கும்போது ஓடும்போது வெயிட் எடுக்காது. வெயிட்டை பஞ்சு மாதிரி சாஃப்ட் ஆகிட்டதுனால வலி வர ஆரம்பிச்சிடும். அப்போ திருப்பி வருவாங்க. அப்போ நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா அதில் அந்த அந்த ஜவ்வில் பாதிப்பு இருக்கிறது தெரியும். ஆனால் அது எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது குவான்டிஃபை பண்ண முடியாது. அதை எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது? ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்னா என்னென்னா, தமிழில் அது மூட்டு உள்நோக்கி கருவி சிகிச்சை. அதில் என்ன பண்ணுவோம்னா, இந்த கீஹோல் சர்ஜரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சாவித்தொலை ஆப்ரேஷன். ஒரு சின்ன 5 மில்லிமீட்டர் ஓட்டை போட்டு அந்த ஹோலுக்குள்ளே ஒரு டெலிஸ்கோப் ஒன்று போடுவோம். அந்த டெலிஸ்கோப்பினுடைய மறுமுனையில் ஒரு வீடியோ கேமரா அட்டாச் ஆகிருக்கும். அந்த வீடியோ கேமரா என்ன பண்ணும், அந்த ஜாயிண்ட்டை அப்படியே ஒரு
ஹை டெஃபினிஷன் டிவி மானிட்டரில் ஜாயிண்ட்டை கொண்டு வரும். ஸோ அதில் உள்ள என்னென்ன பாதிப்புன்றது அந்த டிவியில் பார்க்குறோம். பார்த்துட்டு இன்னொரு 5 மில்லிமீட்டர் ஹோல் போட்டு அதில் என்னென்ன பாதிப்பு இருக்கோ கீ ஹோல்லையே ஜாயிண்ட்டை ஓப்பன் பண்ணாமல் ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணிடலாம். ஸோ ஊசித்துளை மூலியமாகவே சாவித்துளை மூலமாக பார்த்து சாவித்துளை மூலமாகவே சிகிச்சை செய்திடலாம். ரொம்ப ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட். கடந்த 10-15 வருஷமாக இது ஒரு பெரிய பெரிய அட்வான்ஸ்மெண்ட் தான். இது ஒரு டிஃபெக்ட்னாலேயே இந்த வலி வருமா, இல்லை 3 டிஃபெக்டும் சேர்ந்து இருக்குமா டாக்டர் வலி வரும்போது? 3 விதமான ஜவ்வு இருக்குது. இதில் வந்து பெரும்பாலும் ஏதாவது ஒன்று தான் பாதிக்கப்படும். ஏன்னா நான் அந்த ஏசிஎல்னு முன்னே காமிச்சேன் இல்லையா, அந்த லிகமெண்ட் கட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் குறைஞ்சி போகுது. ஸோ அந்த ஜவ்வு இந்த ஜவ்வு அடி வாங்காது. இது வந்து மற்றதெல்லாம் நல்லா இருந்தால் தான் இது பாதிக்கப்படும். ஸோ அப்போ 3க்குமே ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தானே டாக்டர்? 3க்கும் வெவ்வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம முதல்ல பேசின மாதிரி இந்த ஏசிஎல் லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அது 40-50 ஆண்டு காலமாக செய்து வருகிறோம். மினிஸ்கஸ் ரிப்பேர் அதுவும் 30-40 ஆண்டு காலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து வரோம். நல்ல சக்ஸஸ்ஃபுல் சிகிச்சை முறை இல்லாமல் இருந்துச்சு. சரி டாக்டர். இதுக்கு இது ஆனால் இந்த பிரச்சனை வந்து 30-40 ஆண்டு காலமாக இருக்குது. ஆனால் நல்ல சிகிச்சை முறை இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃப்ராக்சர் இருக்கு இல்லையா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் ட்ரீட்மெண்ட். 1979 ரிச்சர்ட் ஒருத்தர் அமெரிக்காவில் இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சார். அதில் என்ன பண்ணுவோம், இப்போ இந்த டிஃபெக்ட் அந்த படத்தில் இந்த டிஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன பண்ணுறது, ஒரு ட்ரில் எடுத்து ஒரு சின்ன பின்னை போட்டு மல்டிபிள் ஹோல்ஸ் பண்ணுறது. மல்டிபிள் ஹோல்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே நீயை க்ளோஸ் பண்ண உடனே அந்த ஹோல்ஸ் வந்து ரத்தம் வந்து அது அப்படியே ஒரு ஜவ்வா ஃபார்ம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதான் ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து அப்படியும் வேலை செய்தது. ஒரு வருஷம் மேக்ஸிமம் 2 வருஷம் வேலை செய்தது. அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர். நிரந்தர தீர்வு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஜென்ரேஷன் ஓட்ஸ்ன்னு பேர். இதில் என்ன பண்ணோம், அந்த பேஷண்ட்டுடைய முட்டியிலிருந்தே ஜவ்வை எலும்பும் ஜவ்வும் பிளக் மாதிரி எடுத்து அந்த டிஃபெக்டை அடைக்கிறது. இதில் அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு சின்ன டிஃபெக்டாக இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பெரிய டிஃபெக்டாக இருந்துச்சுன்னா 4-5 பிளக் வைக்கும்போது அதில் ஏற்றத்தாழ்வு வந்து அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ நம்ம உடம்புல இருந்தே அந்த பிளக் நம்ம அந்த பேஷண்ட்டுடைய இப்போ வலது முட்டியிலேருந்தே எடுத்து வைக்கிறது. சரி டாக்டர். இது செகண்ட் ஜென்ரேஷன் ட்ரீட்மெண்ட். அதுவும் நிரந்தர தீர்வா? அதுவும் நிரந்தர தீர்வா இல்லை. 3வது தேர்ட் ஜென்ரேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து ஏசிஐன்னு ஒன்று இருந்துச்சு. அதில் என்ன பண்ணுறது, இந்த ஆர்த்தோஸ்கோப்பை போட்டு பேஷண்ட்டோட முட்டியிலேருந்து ஜவ் எடுப்போம். சரி டாக்டர். ஜவ் எடுத்து அதை வந்து மும்பையில் ஒரு லேப் இருக்குது, அங்கே அனுப்பி அதை கல்ச்சர் பண்ணி அதை அந்த காட்லேஜ் செல்ஸை வளர்த்து திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த டிஃபெக்ட் இருக்குல்ல போட்டு இது பண்ணுவோம். அதுவும் சாத்தியம் டாக்டர்? சாத்தியம். ஆனால் சக்ஸஸ் ரேட் வாஸ் மினிமல், ரொம்ப கிரேட் கிடையாது. ஸோ இது தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ இப்படி இருந்த காலகட்டத்தில் இப்போ ரீசெண்டாக குழந்தை பிறந்த உடனே அந்த அம்பலிக்கல் கார்டு ஸ்டெம் செல் வந்து அம்பலிக்கல் கார்டு மட்டும் இல்லை, மனுஷனோட உடம்பு ஃபுல்லாக இருக்குது. எல்லா எலும்புலையும் ஸ்டெம் செல் இருக்குது. இந்த எலும்புல ஏராளமான ஸ்டெம் செல் இருக்கு. இதை பேஷண்ட் பாடியிலேருந்தே இதை எடுத்து அதை தயாரித்து அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதை தயாரித்து இமீடியட்டாக 1/2 ஹவருக்குள்ளே போட்டுடலாம். ஸோ ஒரே ஆப்ரேஷனில் முடியுது. பேஷண்ட்டுடைய உடம்புலேருந்தே பேஷண்ட்டுடைய ஓன் ஸ்டெம் செல் எடுத்து. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இந்த 4th ஜென்ரேஷன். இது இப்போதைக்கு ஒரு 5 ஆண்டு காலமாக ஷார்ட் டேர்மில் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்கிறேமே டாக்டர், அது இந்த இலியா கிரஸ்ட்லேருந்து எடுக்கிறீங்க இல்லையா? ஆமாம். எடுத்து அதுலேருந்து தான் ஸ்டெம் செல் தயார். ஆமாம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சரி டாக்டர், அந்த பாருங்க, அந்த நீடில், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நீடில் இருக்குது, சிரிஞ்ச் இருக்குது. அதை வந்து அந்த பெல்விக் போனில் போட்டு எடுத்தோம்னா அந்த மஜை வரும், போன் மேரோ வரும். சரி டாக்டர். அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டெம் செல் மட்டும் இல்லாமல் மற்ற ஐட்டங்களும் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டெம் செல்லை வந்து அதில் வந்து பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுக்கிறதுக்கு அந்த மெஷின் அஜிடேட்டர்னு பேர், அதில் போட்டு பாருங்கள். அடுத்த படத்தில் பாருங்கள், ஸ்டெம் செல் தனியாக பிரிஞ்சு எடுத்து. நான் இப்போ ஸ்டெம் செல் எடுத்துட்டோம்னா அது வந்து திரவமாக இருக்கும். அதை வந்து அந்த டிஃபெக்டில் போட்டிங்கன்னா ஓடிடும் இல்லையா, அதுக்கு ஜெலாட்டின்னு ஒன்று இருக்குது. அதை மிக்ஸ் பண்ணோம்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகும். அந்த பேஸ்ட் மாதிரி ஆன உடனே அந்த டிஃபெக்டில் பாருங்கள், அடுத்த படத்தில் அதில் போட்டு அந்த ஃபில்அப் பண்ணிட்டோம்னா அது அப்படியே அந்த எலும்போடு ஒட்டி நாளடைவில் ஒரு 6 மாதம் ஒரு ஜவ்வு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். என்ன
ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேஷண்ட்டை இமீடியட்டாக நம்ம நடக்க விட முடியாது. ஏன்னா அந்த செட்டான ஜவ்வு அப்படியே உடம்போட எலும்போட ஒட்டணும் இல்லையா. ஒரு 6 வாரத்துக்கு பேஷண்ட்டை க்ரச்சஸ் வச்சு நடக்க சொல்லுவோம். 6 வாரம் கழித்து பேஷண்ட்டை வெயிட் பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அந்த அந்த இருந்த பள்ளம், அந்த படத்தில் பழைய படத்தில் ஒரு பள்ளம் காமிச்சோம் இல்லையா, டிஃபெக்ட், அந்த பள்ளம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டிஃபெக்ட் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூட்டு வலி மட்டும் பயன்படுதா, இல்லை வேறு என்னென்ன குறைபாடுக்கெல்லாம் நோய்க்கெல்லாம் இது பயன்படுத்தலாம்னு சொல்லுங்கள் டாக்டர். வேறு வந்து முக்கியமாக ஹிப் ஜாயிண்ட், இந்த பந்து மூட்டு கிண்ணம் சொல்கிறோம் இல்லையா, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பந்து மூட்டு கிண்ணங்கிறது. ஒரு சில நபர்களுக்கு 100ல் 2-3 பேருக்கு இந்த 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 ஹெட்னு சொல்லுவோம், ஹெட் ஆஃப் த ஃபீமர், இந்த ஹெட்டுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிடும். அதுக்கு வந்து காரணமே கிடையாது, தானாக நிற்கும். அந்த மாதிரி இது வந்து மெயினாக இளைஞர்களுக்கு 25 வயசு 30 வயசு 35 வயசில் அந்த ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா அந்த ஹெட் இந்த ஹெட் என்ன ஆகிடும், அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து எம்ஆர்ஐ ஒரு 25 வயசு இளைஞர் எனக்கு இடுப்பு வலிக்குது, இந்த தொட சந்துங்கிறோம் இல்லையா, கிராயின், அங்கே தான் வலி சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா முதல் ஒரு 10 நாளைக்கு மாத்திரை கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம். திருப்பி வர நம்ம யோசிச்சிருவோம், சரி இது வேறு ஏதோ ப்ராப்ளம் சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோம்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே தெரிஞ்சிருமா? நல்லா தெரியும், எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே ஃபஸ்ட் நல்லா தெரியும், ஏர்லி ஸ்டேஜ்லேயே தெரியும். அவங்களுக்கு இந்த டு சேவ் த ஹெட், இந்த தலையை காப்பாற்றுறதுக்கு, டு ப்ரிசர்வ் த ஹெட், அது பந்துக்கிண்ண மூட்டு, இந்த பந்தை காப்பாற்றுறதுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கி வருது. ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்தோன்னா அது ஸ்டெம் செல் முடியும், அது சரியாயிடுமா டாக்டர்? ஆமாம், அது அந்த இந்த கண்டிஷனுக்கு பேர் நான் முதல்ல சொல்லணும் உங்களுக்கு. இதுக்கு பேர் வந்து ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். ஏவாஸ்குலர்னா ரத்த ஓட்டம் இல்லாமல் இந்த பந்தானது கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அந்த ஸ்டெம் செல் வந்து அந்த ரத்த ஓட்டத்தை உந்து வைக்குது. ஸ்டெம் செல் தெரப்பிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம், நல்ல வரப்பிரசாதம். இடுப்பில் ஹிப் ஜாயிண்ட்டில் இல்லை, இப்போ நம்ம ஹிப் ஜாயிண்ட்டில் என்ன யூஸ்ன்னு பார்த்தோம், முழங்கால் மூட்டில் என்னன்னு பார்த்தோம், கீழே இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயும் டேலஸ்னு ஒரு போன் இருக்கு, அதுலேயும் சாதாரணமாக இந்த மாதிரி டிஃபெக்ட் வர காரணங்கள் இருக்குது. இப்போ நடந்து போகிறாங்க, சில பேர் லேடிஸ் நல்ல ஹை ஹீல்ஸ் போடுறாங்க, படிக்கிட்டு இறங்கும்போது கால் பிசைகிடுச்சுன்னா அவங்களுக்கும் அந்த டேலஸில் இந்த ஜவ் அடிப்படலாம். அதுக்கும் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி நல்லா பயன்படுது. ஸ்டெம் செல் தெரப்பிங்க டாக்டர், அது நம்ம உடம்புல இருந்தே எடுக்கிறதுன்னு சொன்னீங்க, இதனால் வேற ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது, நலன் தான். எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெம் செல் சுரக்க போகுது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி டொனேஷன் பண்ணாக்க பிளட் மறுபடியும் சுரக்குதோ அதே மாதிரி இந்த மேரோவும் சுரந்துடும். ஸ்டெம் செல் தெரப்பி பண்ண பிறகு டாக்டர் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுமா? எவ்வளோ நாள்கள் ஓய்வு எடுக்க வேண்டும்? அவர் இயற்கை நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் டாக்டர்? நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, முழங்கால் மூட்டில் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். 6 வாரத்துக்கு காலை ஊனக்கூடாது. சரி டாக்டர். ஒரு 10 நாள் 2 வாரத்தில் வேலைக்கு போகலாம் அப்படின்னா, சப்போஸ் டெஸ்க் ஜாப்னு வச்சுங்க, ஒரு ஆஃபீஸராக இருக்காரு, இல்லைன்னா ஒரு பேங்க்கில் இருக்காரு, 2 வாரத்தில் வேலைக்கு போயிடலாம், க்ரச்சஸ் வச்சு வேலைக்கு போயிடலாம். ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அப்படிங்க ஆரம்பிக்கிறதுக்கு 3 மாதம். 3 மாதத்தில் அவர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடலாமா டாக்டர்? 3 மாதம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி அவருடைய ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கே ஆரம்பிச்சிடலாம். இந்த ஜவ்வு வந்து திருப்பி முற்றிலும் வளர்வதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? நம்ம ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து 6 மாதம். 6 மாதத்தில் வந்து ஒரிஜினல் ஷேப் வந்துடும். மேக்ஸிமம் 1 வருஷத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஃபெக்டே தெரியாது. அதை இன்னும் மேலும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இன்னொரு தடவை அந்த ஆர்த்ரோஸ்கோபி, அந்த கீ ஹோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டிஃபெக்ட் இருந்துச்சோ அதை நம்ம அந்த ஸ்டெம் செல் வச்சு கவர் பண்ணமோ அதுக்கும் மற்ற நார்மல் ஜாவுக்கும் வித்தியாசமே இல்லாமல் இருக்கும். அதை ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம், ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம். டாக்டர், அதுக்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி எடுத்த பிறகு என்னென்ன மாத்திரை மருந்துகள் சாப்பிடணும், இல்லை மாத்திரை மருந்துகள் சாப்பிடணுமா, எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும் டாக்டர்? எப்படி இருந்தாலும் கீழே விழுறோம், முட்டில் ஒரு சிராய்ப்பு காயம் வருது, வலி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டெம் செல் தெரப்பி நம்ம ஆர்த்தோஸ்கோபிக்காக பண்ணாலும் ஒரு கத்தி வச்சு சின்ன ஓட்டையை போடுறோம், அந்த வலிக்கு தான் மாத்திரை மருந்தே ஒழிய ஸ்டெம் செல்லுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு எக்ஸ்ட்ரா மாத்திரை மருந்து எதுவுமே கிடையாது. அந்த வலிக்கு தான் ட்ரீட் பண்ணணும். டாக்டர், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கும் ஸ்டெம் செல் தெரப்பிக்கும் டாக்டர் எந்த அளவு ஸ்டெம் செல் தெரப்பி வந்து பெட்டர்? நீங்கள் சொல்கிற இந்த மூட்டு மாற்று சிகிச்சை அதுதான் ஒரு சிறப்பான சிகிச்சை முறையாக இருந்துச்சு, இன்றைக்கி அதுதான். ஆனால் வயதானவர்களுக்கு ஓகே
60 வயசுக்கு மேலே இன்றைக்கும் எப்போதும் அதுதான் நிரந்தரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனாக இருந்துச்சு. ஆனால் நம்ம பேசுகிறது வந்து இளைஞர்கள் 18 வயசுலேருந்து 40-45 வயசு. அது அந்த ஏன்னா ஒரு மூட்டு மாற்று சிகிச்சை அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒன்றும் இல்லை, அதுதான் ஃபைனல். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த இந்த இளைஞர்களுக்கு நம்ம பேசுகிற அந்த பண்ணுற ஆப்ரேஷன் என்னென்னா நீ ஆர் ஜாயிண்ட் சேவிங் ஆப்ரேஷன். அந்த ஜாயிண்ட்டை காப்பாற்றணும். ஏன்னா இப்போது நம்ம பேசினோம் இல்லையா, ஒரு 50 வயசு இல்லைன்னா ஒரு அளவுக்கு அந்த டிஃபெக்ட் இருக்குது. அந்த டிஃபெக்டை சிறப்பாக சரி பண்ணலைன்னா அந்த டிஃபெக்ட் வந்து பரவி மூட்டு ஃபுல்லாக பரவும். சப்போஸ் ஒரு 24 வயசு இளைஞருக்கு அந்த டிஃபெக்ட் வந்துச்சு, அதை சரிவர ட்ரீட் பண்ணல அப்படின்னா குறைஞ்சது 10 வருஷம், மேக்ஸிமம் 15 வருஷத்தில் மூட்டு எல்லாம் ஃபுல்லாக பரவி அவர் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற அளவு 60 வயசில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் 45 வயசில் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் இது வந்து நம்ம முதல்ல பேசின மாதிரி இது வந்து ஒரு ரொம்ப ஆப்வியஸாக வெளியே தெரியாத இன்ஜுரி. ஆனால் அதை நேரத்தில் கண்டுபிடிச்சி சரியாக ட்ரீட் பண்ணலன்னா இதனுடைய பின்விளைவுகள் பயங்கரம். இது ஒரு சீரியஸான இன்ஜுரி. ஸோ இதை வந்து சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி ஆமாம் அந்த ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணலைன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக குறைந்த வயதிலேயே வந்துடும். கண்டிப்பாக குறைந்த வயது. அதனால இப்போ இந்த மாதிரி இளைஞர் அடிபடுறவங்க வந்து எல்லாருமே ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகிறது இல்லை, ஃபேமிலி டாக்டர்கிட்ட போவாங்க. வாங்கி சாப்பிட்டு பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் போவோன்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இளைஞர் மறுபடியும் வலின்னு வந்தால் நீங்கள் சீரியஸாக யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு 60 வயசு ஆள் திருப்பி வந்தால் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு தெரியும், மாத்திரையை கொடுத்துட்ருக்கலாம். ஆனால் ஒரு இளைஞர் மறுபடியும் அடிபட்ட பின்ன மறுபடியும் வலின்னு வந்தால் அவங்க ஃபேமிலி டாக்டர் அவங்கள கண்டிப்பாக ஒரு ஆர்த்தோ டாக்டரையோ இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்டே பார்க்கறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ கீழே விழுந்தாலோ, பைக்கிலிருந்து விழுந்தாலோ, ஆக்சிடெண்ட் ஆனாலோ, இல்லை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆனாலோ அதை வந்து ஈஸியாக விட்டுடாமல் ஆமாம் அதை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கான டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் ஸ்கேன் எடுத்து பார்த்து அது சிகிச்சை எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து சீரியஸாக எடுக்கணும். அதாவது ஒரு இளைஞரில் வந்து இந்த மாதிரி அடிபடுறப்ப வலி மட்டும் ட்ரீட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, அந்த வலிக்கு என்ன காரணம் அது ரூட் காஸ், அது என்ன காரணம். அதனால் ஒரு இளைஞருக்கு அடிபடுறதுல ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. பல விதமான பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரும் அந்த ஸ்கேன். ஸோ அதை நேரத்தோடு ட்ரீட் பண்ணுறது நல்லது. ஸோ எந்த வயசு வரைக்கும் டாக்டர் ஸ்டெம் செல் தெரப்பி நீங்கள் அறிவுரை செய்கிறீங்க? 40 வயசு மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்கலாம். ஆமாம், அதில் வந்து ஃபுல்லாக அந்த குருத்தெலும்பு வளர்ச்சி இருக்கும், அதில் நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல ரிசல்ட்டும் இருக்கும். ஸோ 45 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இருக்குது. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி ஆஸ்டியாட்டமின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. சரி டாக்டர், அதை பற்றி நம்முடைய இந்த டாக்கில் அது வராது. மற்ற சிகிச்சை முறைகள் இருக்குது, அதை செய்யலாம். அதாவது மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மூட்டு மாற்று சிகிச்சைன்னு கேட்குறீங்களே, மூட்டு மாற்று சிகிச்சை தான் கடைசி. மற்ற எல்லா ஆப்ஷனையும் பார்த்துட்டு வேறு எதுவுமே பிரயோஜனப்படலைன்னா கடைசியில் தான் மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணணும். ஏன்னா மூட்டு மாற்று சிகிச்சை பண்ண பிறகு பேஷண்ட் மறுபடியும் வலின்னு வந்தால் வேறு ஒன்றுமே இல்லை, அதனால் அதை கடைசியாக செய்யணும். ஸோ ஸ்டெம் செல் தெரப்பி தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமாம், இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட்டில் டிஃபெக்ட், அந்த ஜாயிண்ட் லைனிங் கார்ட்லேஜ், ஆர்டிகுலர் கார்ட்லேஜ்னு சொல்கிறோமே, அதில் டிஃபெக்ட் இருக்கிறதுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நல்ல ரிசல்ட்டோட 4th ஜென்ரேஷன் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டெம் செல் தெரப்பி. அதை சொல்லணும் டாக்டர். இந்த ஸ்டெம் செல் தெரப்பி சிகிச்சை நீங்கள் பண்ணுறீங்களா டாக்டர்? எங்கெங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க? ஸ்டெம் செல் தெரப்பி வந்து பெரும்பாலும் யார் பண்ணுறாங்கன்னா ஆர்த்தோ படிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் சர்ஜரி அப்படின்னு படித்து ஸ்பெஷலைஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் சர்ஜன்ஸ் தான் பெரும்பாலும் இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. சரி டாக்டர், புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நான் என்னுடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸ்லேயும் பண்ணுறேன். நான் இருக்கிற அரசாங்க ஹாஸ்பிட்டல், தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, இந்த பன்னோக்கு மருத்துவமனை, அதுலேயும்
அந்த ஹாஸ்பிட்டலையும் இந்த ஆப்ரேஷன் இளைஞர்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கா டாக்டர்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஏன்னா அந்த ஆர்த்ரோஸ்கோபி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டிலே தென்னிந்தியாவிலே நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட், ஆர்த்ரோஸ்கோபி ட்ரீட்மெண்ட், மற்றபடி இந்த ஸ்டெம் செல் தெரப்பி எல்லாத்துக்கும் உண்டான எல்லா வசதிகளும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும். ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இப்போ இந்த காப்பீட்டு திட்டத்தில் அதை கொண்டு வரதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஸ்டெம் செல் டாக்டர் பேஷண்ட் உடம்புலேருந்து போன் மேரோலேருந்து எடுக்குதுன்னு சொன்னீங்க. இது பேஷண்ட் உடம்புலேருந்து தான் எடுக்கணுமா, இல்லை அவங்க பிரதர் சிஸ்டர் இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் எடுத்துக்கலாம் மேடம்? பெரும்பாலும் பேஷண்ட் கிட்டேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ மற்ற லிகமெண்ட் மாதிரி இந்த ஏசிஎல் மற்ற லிகமெண்ட் சொன்னோம் இல்லையா, அது ஒரு தடவை அதுவும் பேஷண்ட்டுடைய பாடியிலேருந்தே எடுக்கிறோம். அந்த ஜவ்வு எடுத்து ஒரு 2 வருஷத்தில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, மறுபடியும் அந்த ஜவ்வு எடுக்க முடியாது. ஸோ அந்த காலகட்டத்தில் லிகமெண்ட் சர்ஜரிக்கு நம்ம அந்த பேஷண்ட்டுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்தோ எடுக்கலாம். இல்லைன்னா அல்லோகிராஃப்ட்னு சொல்லுவோம், கடாவர் இந்த செத்து போனவங்க டொனேட் பண்ணுறாங்க இல்லையா, அதை எடுக்கலாம். அந்த மாதிரியான அவசியமோ தேவையோ ஸ்டெம் செல்லுக்கு கிடையாது. ஏன்னா ஸ்டெம் செல் எடுக்கிறது எப்படிங்க, நம்ம இப்போ ரத்த தானம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பேஷண்ட்டுடைய உடம்புலேருந்தே எடுக்கிறது. ஸோ நீங்கள் எடுக்க சுரக்க தான் செய்யும். அதனால் இப்போ சப்போஸ் அதே நேரத்தில் சப்போஸ் ஒரு பேஷண்ட் எனக்கு என் உடம்புல எடுக்கக்கூடாதுன்னா அந்த பேஷண்ட்டுடைய அப்பா இல்லைன்னா அம்மா அந்த அப்பாவுடைய இடுப்பு எலும்பு இல்லைன்னா அம்மாவுடைய இடுப்புலேருந்து எடுக்கலாம். அதுக்கு ஒரு சில டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டியிருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, HbSAg இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவாக இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சுன்னா அப்பா அம்மா ஹிப் போன்லேருந்து எடுக்கலாம். அது தவறே கிடையாது. டாக்டர், இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை எல்லா தரப்பினரும் சிகிச்சை பெறக்கூடிய அளவிற்கு இதனுடைய சிகிச்சையின் செலவு எந்த அளவு டாக்டர் இருக்குது? இது செலவாக தான் செய்யும். ஏன்னா நம்ம பேசுகிற மாதிரி இது ஆர்த்ரோஸ்கோபி முறையில் தான் பண்ணுறோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணது ஆப்ரேஷன் தான் இது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அது மோஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த ஆப்ரேஷனை கவர் பண்ணுறாங்க. ஸோ இன்சூரன்ஸில் இது கவர் பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறாங்க. நான் பண்ணியிருக்கேன் என்னுடைய ப்ரைவேட் இதுலேயே. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுன மாதிரி ஒரு 32 வயசு இளைஞர், அவருக்கு இந்த ஏவாஸ்டர் நெக்ரோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 ஹெட்டும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் ஆகலை, கொலாப்ஸ்க்கு முந்தின ஸ்டேஜ் சீக்கிரமே பிடிச்சி 2 ஹிப்புக்கும் ஒரே டைமில் பண்ணோம். அவர் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக பே பண்ணாங்க அதுக்கு. அதே நான் உங்களுக்கு எளிராக சொன்ன மாதிரி அப்படி வசதி இல்லாதவங்க, இன்சூரன்ஸ் இல்லாதவங்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் நல்லபடியாக பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கீமில் அதை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் இப்போது நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். அப்படி இந்த ஸ்கீமில் கொண்டு வந்தால் மிகவும் எல்லா மக்களும் எல்லா தரப்பினரும் பலனடைவார்கள். டெஃபினட்டாக ஸ்கீமில் கொண்டு பல தரப்பினரும் பலனடைவாங்க. அண்ட் மோரோவர் இது இந்த சிகிச்சை முறை செய்ய வேண்டியது அதில் ட்ரெயின் ஆனவங்க செய்வது நலம். அந்த நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் சர்ஜன்ஸ் செய்து வந்தாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது ஆர்த்தோஸ்கோபிக் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி செய்ய முடியுமா டாக்டர்? ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஸ்டெம் செல் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டிஃபெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிஃபெக்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் பதப்படுத்தினதுக்கப்புறம் தான் பதப்படுத்தினதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டெம் செல்லை போட்டு ஃபில்லப் பண்ணணும். அந்த பதப்படுத்துறது அதெல்லாம் ஒரு ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன் தான் செய்ய முடியும். அதனால் பேஷண்ட்ஸும் இந்த மாதிரி பிரச்சனைன்னு இருக்கும்போது இன்றைக்கி நம்ம 2016 இருக்கோம். ஒரு இளைஞர் ரிப்பீட்டட் முட்டி வலி வருது அப்படின்னா இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்து இல்லை 4 பேர்த்த விசாரித்து அதை முறைப்படி நல்லபடியாக செய்கிறது தான் பேஷண்ட்டுக்கு நல்லது. டாக்டர், இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகளால் ஏற்படக்கூடிய மற்றபடி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினால் ஏற்படக்கூடிய முட்டி பிரச்சனைகள் பற்றியும் அதற்கான நவீன சிகிச்சைகள் பற்றியும் ஆர்த்ரோஸ்கோபி முறையை பற்றியும் ஸ்டெம் செல் தெரப்பியை பற்றியும் மிக விரிவாக எல்லோரும் பலனடையக்கூடிய வகையில் அற்புதமாக நீங்கள் இப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கீங்க டாக்டர். இது எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம்.
டிவியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.